Welcome back to AS English. Let's see about perfect tenses in this video. Perfect tense நிறைவு காலம் அதாவது முடிவடைந்த காரியத்தை பற்றி நாம் பேசுவதற்கு perfect tense பயன்படுத்தப்படும். The core idea of the perfect tense is to connect a past action to the present moment. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துடன் இணைக்கப்பட்ட முடிவடைந்த செயல்களை விவரிக்க பயன்படுகிறது. Let's look at the present perfect first. முதலில் present perfect tense-ஐ பார்க்கலாம். இது கடந்த கால செயலை நிகழ்காலத்துடன் இணைக்கிறது. மேலும் ஒரு கடந்த கால செயலை இறந்த காலத்துடன் இணைத்தால் அது past perfect tense. மேலும் ஒரு கடந்த கால செயலை எதிர்காலத்துடன் இணைத்தால் அது future perfect tense. Now let's look at the structure of the present perfect. present perfect உடைய structure have அல்லது has plus past participle. இந்த past participle என்பது என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிந்தால்தான் இந்த perfect tense நாம் உருவாக்க வேண்டும். ஆகையால் முதலில் past participle என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். past participle இறந்த கால வினையெச்சம் என்பது ஒரு வினைச்சொல் தான். ஆனால் வினையின் பொருளை கொண்டு இது செயல்படும். ஆகையால் இதனை நாம் past participle என்று கூறுகின்றோம். past participle-ஐ நாம் V3 என்று கூறுவோம். V1 என்றால் present, V2 என்றால் past, V3 என்றால் past participle. இப்போது V1-இல் go என்ற tense ஆனால் V2-வில் went ஆக மாறும், V3-இல் gone என்று மாறும். V3 என்றால் past participle என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். சில டென்ஸ்களை பார்க்கலாம். gone என்றால் போயிருக்கிறார், eaten என்றால் சாப்பிடப்பட்ட, broken என்றால் உடைக்கப்பட்ட என்று பொருள்படும். அடுத்து has have என்பதை பற்றி பார்க்கலாம். have என்றால் உடைய என்று பொருள்படும். I have a car, என்னிடம் ஒரு கார் உள்ளது. இதில் கார் என்பது நவுன், அதாவது பெயர்ச்சொல். have என்றால் உடைய, I என்றால் நான், என்னிடம் ஒரு கார் உள்ளது என்ற பொருள்படும். இப்போது present perfect tense-னுடைய ஸ்ட்ரக்சரை முழுமையாக பார்க்கலாம். has have plus past participle. ஒரு முடிந்த செயல் என்றால் அது past participle என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்போது I have a car என்றால் என்னிடம் ஒரு கார் உள்ளது. I have finished அப்படின்னா நான் முடித்து விட்டேன். finished என்றால் முடித்து விட்டேன். have உடன் கார் சேரும்போது என்னிடம் கார் உள்ளது என்ற பொருள்படுகிறது. have உடன் finished என்கின்ற past participle-ஐ நாம் இணைக்கும் போது நான் முடித்து விட்டேன் என்ற பொருள் வருகிறது. Next, let's look at the past perfect tense second. ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். had plus past participle. Past perfect tense. This is used to show the order of the two past events. It describes the earlier of the two actions. அதாவது இது இரண்டு கடந்த கால நிகழ்வுகளில் வரிசையை காட்ட பயன்படுகிறது. இது இரண்டு செயல்களில் முந்தைய செயலை விவரிக்கிறது. ஸ்ட்ரக்சரை பார்த்தோமானால் had plus past participle. had என்பதின் அர்த்தம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். I had a car, என்னிடம் ஒரு கார் இருந்தது. இது ஒரு past tense. had என்பதின் அர்த்தம் இந்த டென்ஸில் இரண்டு பொருள்படும். ஒன்று உடைய மற்றும் had என்பது past tense-ஐயும் குறிக்கும், அதாவது இறந்த காலத்தையும் குறிக்கும். இப்போது சென்டென்ஸை உருவாக்குவோம். I had eaten before he came. அவன் வருவதற்கு முன்பே நான் சாப்பிட்டு விட்டேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்றால் ஒரு கடந்த கால செயலை ஒரு இறந்த காலத்துடன் இணைத்தால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்படின்னா இங்கு கடந்த கால செயல் என்பது என்னவென்று பார்த்தோம்னால் ஐ ஹேட் ஈட்டன், நான் சாப்பிட்டு விட்டேன் என்பது ஒரு கடந்த கால செயல். இதை ஒரு இறந்த காலத்துடன் இணைக்கிறோம். இதில் இறந்த காலம் எங்கே இருக்கின்றது? ஹீ கேம், இது ஒரு இறந்த காலம். அப்படின்னு சேர்க்கும்போது I had eaten before he came. அவன் வருவதற்கு முன்பே நான் சாப்பிட்டு விட்டேன் என்ற அர்த்தம் வரும். Now let's look at the future perfect tense. This describes an action that will be completed before a specific point in the future structure. அதாவது இது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு முன் முடிக்கப்படும் ஒரு செயலை விவரிக்கின்றது. இப்போது ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். will have plus past participle. I will have a car, என்னிடம் ஒரு கார் இருக்கும்.
வில் என்று வருவதால் இது ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு செயல். இப்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்டை பார்க்கலாம். ஐ வில் ஹவ் ஃபினிஷ்ட் த ஒர்க். நான் வேலையை முடித்து விடுவேன். அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்றால் ஒரு முடிந்த செயலை எதிர்காலத்துடன் இணைத்தால் அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இங்கே முடிந்த செயல் எங்கே இருக்கின்றது? ஹாவ் ஃபினிஷ்ட். எதிர்காலத்தை பற்றி பேச வில் பயன்படுத்துவோம். அப்படியானால் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ் த ஒர்க் என்றால் நான் வேலையை முடித்து விடுவேன். இறந்த கால செயல் ஹாவ் ஃபினிஷ்ட் என்கின்ற இறந்த கால செயலை வில் என்கின்ற ஃபியூச்சர் டென்ஸில் சேர்க்கின்றோம். அப்படியானால் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ் தி ஒர்க், நான் வேலையை முடித்து விடுவேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸிற்கு மேலும் ஒரு டிப்ஸை நாம் பயன்படுத்த வேண்டும். இது என்னவென்றால், இது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு முன் முடிக்கப்படும் ஒரு செயலை விவரிக்கின்றது. இப்போது இது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு முன். அப்படியானால் குறிப்பிட்ட புள்ளி என்பது என்னவென்று பார்த்தோம், பை டுமாரோ, நாளைக்குள் என்று பொருள்படும். அப்படியானால் சென்டென்ஸை பார்க்கலாம். பை டுமாரோ ஐ வில் ஹாவ் ஃபினிஷ் தி ஒர்க். நாளைக்குள் நான் வேலையை முடித்து விடுவேன். இப்போது முழுமையாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மற்றும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மற்றும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆகியவற்றை நாம் பார்த்து விட்டோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.